ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஒரு குட்டி பிரைடல் விளாக் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு குட்டி பிரைடல் விளாக் தான். நான் எப்படி போவேன், எவ்வளோ பேமெண்ட் வாங்கினேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரைடு வந்துட்டு அவங்களுக்கு மெஹந்தியும் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேசிக்காக நான் மெஹந்தி எதுவும் போட மாட்டேன், எனக்கு ஏதோ ஓரளவு வரும், அதை வச்சு மேட்ச் பண்ணிவிடுவேன். கிளாஸ் எதுவும் போனதில்லை. நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், அவங்க ஓகே போடுங்க அப்படின்னாங்க மட்டும் அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணாமல் ஒரு 500 to 600 அந்த மாதிரி பார்த்து சார்ஜ் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் வேறு போடுறோம் இல்லையா, அதனால். மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு டே நைட் போயிட்டு இந்த மெஹந்தி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் வந்துட்டு மேக்கப் போகணும். 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும்னு பிளான். ஆக்சுவலி வீட்லேயே 15 minutes லேட். அதுக்கப்புறம் செம்மையாக வெயில். நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். பிரைடோட வீட்டுக்கு ட்ராவல் டைம் ஒரு 10 to 20 minutes அவ்வளோ நேரம் தான் ஆகும். ரொம்ப பக்கம்தான். நம்ம இப்போது அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அவங்களோட வீடு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா அப்போ தான் அவங்க குளிக்கவே போயிருந்தாங்க. நம்மளே ஆல்ரெடி லேட்டு. இவங்க தான் அவங்க கூட மிங்கிள் ஆகிடுவேன், ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படி இருப்போம். டைமே இல்லாததுனால ஃபாஸ்ட்டாக ஹேர் கட் பண்ணி அண்ட் ஹேர் ஸ்டைலும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவங்களோட ஹேர் ரொம்ப வெட்டாக நாயிலியாக இருந்ததுனால செட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ணலை. நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் நிறைய சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 saree போல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 11:30 to 12 o'clock இருக்கும். நைட் அவங்க வந்துட்டாங்க. அண்ட் நாங்கள் மார்னிங் முகூர்த்தத்துக்கு பூவெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பூ மட்டும் கட்டிட்டு அதை வச்சுருவோம். காலையில் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணிப்போம். அப்போ வந்து கலர் எதுவும் ப்ரைட்டாக அப்படியே கிடைக்கும் நமக்கு. பூ மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்த உடனேயே ஃபஸ்ட்டு வேலையாக பூவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டோம். இப்போவே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்டா நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஸ்ப்ரேலாம் நல்லா ட்ரை ஆகிடும். நைட்டே பண்ணாமல் இது போல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவங்களோட saree நல்லா ஃபுல்லி பிங்க் கலர், அதனால் பிங்க் கலர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, பிங்க் அண்ட் ஒயிட் அப்படி தான் நான் செட் பண்ணேன். ஆனால் என்னோடய கோல்டு கலர் ஸ்ப்ரே நல்லா பழி வாங்கிடுச்சு. பிளான் பண்ணது எதுவோ கோல்டு, பிங்க் அண்ட் ஒயிட் அப்படி தான். அண்ட் கோல்டு கலர் ஸ்ப்ரே பாட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஸ்ப்ரே பண்ணேன்னா அதுலேருந்து லிக்யூடாக அப்படியே ட்ராப்பாக வந்தது. ஸ்ப்ரே ஆகவே இல்லை. அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இதை மட்டும் வச்சு நம்ம எந்த சைடு ஃபோல்ட் பண்ணுவோமோ அது போல் பார்த்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஒயிட் பார்ட் எங்கேயுமே தெரியாமல் அழகாக இருக்கும். பிரைட் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் இந்த மண்டபத்தை பார்த்தேன். சரி கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணது தான். நைட் நல்லா க்ரௌடாக அப்படி இருந்தது. மார்னிங் யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போனேன். அதுக்குள்ளவே பிரைடும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து தியேட்டராக இருந்துச்சாமா, இப்போ தான் அதை கன்வெர்ட் பண்ணி மண்டபமாக வச்சுருந்தாங்க. பிரைடோட ரூமும் நல்லா பெருசாகவே இருந்தது. பிரைடோட லாங் ஹேரை அழகாக ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலுக்கு க்ரிம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபைனலாக அவங்களோட முகூர்த்தம் ஹேர்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். அவங்க காலில் நாங்கள் மெஹந்தி எதுவும் வைக்கல, கொஞ்சமாக குங்குமத்தில் போட்டும் வேலை பார்க்கல. அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்டில் Instagram ஐடி பின் பண்ணுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.